TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வீட்டு சின்னத்திலேயே போட்டியிட தமிழரசு கட்சி தீர்மானம். அடக்குமுறை சட்டங்களை ஒழித்துவிடுமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள். தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியுள்ள சுயேட்சை குழு. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். இன்று வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவின் கூட்டத்தில் கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவதென்று தீர்மானிக்கப்பட்டது. வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை வவுனியா நெல்லி ஸ்டார் விடுதியிலே காலை 10 மணியிலிருந்து தற்போது 5:40 வரைக்கும் நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம். இன்றைய கூட்டத்திலே விசேடமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள், அதோடு ஜனாதிபதி தேர்தலோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக விசேடமாக கலந்துரையாடப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அந்த விடயம் நிகழ்ச்சிகளிலே சேர்த்து கொள்ளப்பட்டது. காலையிலே நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களை ஆராய்கிற போது கட்சி எடுத்த 3 தீர்மானங்கள், கடந்த 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எடுத்த தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்பட்டன. அதிலே அப்படியாக கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு திரு அரியநேத்திரன் சம்பந்தமாக அவரை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திலே தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவருடைய விளக்க கடிதத்திலே அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அவர் விளக்க கடிதம் எழுதியிருக்கிறார். காலம் தாழ்த்தி வந்தாலும் அந்த கடிதமும் வாசிக்கப்பட்டது. ஆகையினாலே அது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. முக்கிய விடயமாக ஆராயப்பட்டது எங்களுடைய வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேட அறிவிப்பை மனமுவந்து எல்லாரிடத்திலையும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்றைய கட்சிகள் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி போன கட்சிகள் திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகம் கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம். வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம். அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும்
நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். அப்படியாக அந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்தால் நாங்கள் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேர்தல் கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். அப்படி அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும். இன்றைக்கு இறுதியிலே நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு விடயம், திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே விசேட கரிசனை செலுத்தப்பட்டது. அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு உறுப்பினர், தமிழ் உறுப்பினர் மட்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயங்களை அந்த மாவட்ட கிளைகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக இந்த தடவை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற கொழும்பு உட்பட தமிழர்கள் வாழுகிற மற்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம். தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவதென்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து ஆராயப்படவில்லை. மற்றைய தமிழ் கட்சிகளில் எந்த கட்சியாவது வீட்டு சின்னத்தில் போட்டியிட விருப்பம் காட்டினால் அவர்களுடன் பேசுவதற்கு கட்சி தயாராக இருக்கிறதே தவிர கூட்டணி அமைக்கும் நோக்கம் எதுவும் தமிழரசு கட்சிக்கு இல்லை என்று நம்பகமான வட்டாரங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. இன்று நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தெரிவு குழுவில் யார் யார் உறுப்பினர்கள் என்று கேட்டபோது மத்திய குழுவின் உறுப்பினர் ஒருவர் தேர்தலில் போட்டியிட இருப்பவர்களே அந்த குழுவில் பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் பத்திரிகை உரிமையாளருமான சரவணபவன் தன்னை அந்த குழுவில் சேர்க்கவில்லை என்ற விரக்தியுடன் சென்றதாக அந்த உறுப்பினர் கூறினார். அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு நடவடிக்கையாக அடக்குமுறை சட்டங்களை ஒழித்து விடுமாறு புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் சுதந்திர ஊடக இயக்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கும் அந்த இயக்கம் அண்மை காலத்தில் குறிப்பிட்ட சில அடக்குமுறை சட்டங்களினால் ஜனநாயகம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. துடிப்பான ஜனநாயகத்தின் அத்தியாவசியமான அடிப்படைகளாக குடியியல் சுதந்திரங்களும் உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் சுதந்திர ஊடக இயக்கம் மக்களின் குடியியல் மற்றும் ஜனநாயக சுதந்திரங்கள் தொடர்பில் எழுகின்ற முக்கியமான சவால்களை அரசாங்கம் கையாளும் விதமே நாட்டு ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஜனநாயக சமூகத்தின் உயிர் நாடியான கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அண்மை காலத்தில் கொண்டுவரப்பட்ட அடக்குமுறை ஒழுங்கு விதிகளை, குறிப்பாக இணையவழி பாதுகாப்பு சட்டம், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், தொழில் சட்ட சீர்திருத்தங்கள் போன்றவை ஜனநாயக சுதந்திரங்களை அரித்தெடுத்துவிடும் ஆபத்தை தோற்றுவித்திருக்கின்றன என்று அந்த இயக்கம் ஜனாதிபதியிடம் கூறியிருக்கிறது. சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் தர்மரத்தினமும் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவை வாழ்த்தி கடிதம் அனுப்பி வைத்திருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தல் வெற்றியானது இலங்கையை முன்னோக்கி வழிநடத்துவதில் உங்களது தலைமைத்துவத்தில் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு. சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால நல்லுறவு இருக்கிறது. உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உங்களுடன் சேர்ந்து பணியாற்ற ஆர்வமாக இருக்கிறேன் என்று ஜனாதிபதி தர்மன் தர்மரத்னம் தனது கடிதத்தில் கூறியிருக்கிறார். அதேவேளை பிரதமர் லாரன்ஸ் வாங் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு அடுத்த வருடத்துடன் 55 வருடங்கள் பூர்த்தியாவதை நினைவுபடுத்தியுள்ளதுடன் சேர்ந்து பணியாற்றுவதில் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்.
இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி விடுவிக்க வேண்டுமென இந்தியாவின் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள பகிரங்க கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை தொகுதியைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் விடுதலை செய்வதன் மூலம் இந்திய இலங்கை உறவின் சிறந்த ஆரம்பத்தை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் 80 மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுடன் தனது கடல் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. ஆனால் எந்த நாடும் இலங்கையை போல தனது அயல்நாட்டு மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் மேற்கொள்வதில்லை எனவும் கைது செய்வதில்லை எனவும் அபராதம் விதிப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள், புதிய ஆரம்பம் குறித்து வாக்குறுதி அளித்துள்ளீர்கள், உங்கள் அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான குமார் வெல்கம கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 74. 2020ஆம் ஆண்டு முதல் நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்து வந்த வெல்கம கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டார். 1984-2000 கால பகுதியில் அகலவத்தை தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக இருந்த அவர் சுதந்திர கட்சி அரசாங்கங்களில் கைத்தொழில் அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் பதவி வகித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகளின் முன்னாள் உறுப்பினர்களை மீண்டும் வந்து கட்சியில் இணையுமாறு அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்திருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலுக்காக கட்சியை மறுசீரமைத்து திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக திணைக்களத்தின் உள்ளக தகவல்கள் மூலம் அறிய கிடைத்திருக்கிறது. இந்த அதிகாரி தொடர்புடைய பல ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் மீது அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை வவுனியாவில் உள்ள விடுதி ஒன்றில் ஆரம்பமாகி மாலை வரை தொடர்ந்து நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக ஆராயப்பட்டது. இந்த செய்தி எழுதப்படும் வரை விபரங்கள் வெளியாகவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறிதரன், சுமந்திரன், குகதாசன், சாணக்கியன், கலையரசன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, சிவமோகன், வட மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், சட்டத்தரணி KV தவராசா, கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழு ஒன்று இன்று கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலுக்காக முதலில் கட்டுப்பணம் செலுத்தியிருப்பது இந்த சுயேட்சை குழுவே என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். லெபனானில் ஈரானிய ஆதரவு தீவிரவாத இயக்கமான ஹிஸ்புல்லாவின் தலைவராக 32 வருடங்களாக இருந்து வந்த ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இஸ்ரேலினால் கொலை செய்யப்பட்டுவிடக்கூடும் என்ற அச்சத்தில் நஸ்ரல்லா பல வருடங்களாக வெளியில் தலை காட்டாமல் இருந்து வந்தார் என கூறப்படுகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூத்தில் இஸ்ரேல் நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொண்ட தாக்குதலின் இலக்காக நஸ்ரல்லாவே இருந்தார் என்று சர்வதேச ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் X சமூக ஊடகத்தில் செய்திருக்கும் பதிவு ஒன்றில் உலகை பயமுறுத்துவதற்கு நஸ்ரல்லா இனிமேல் உயிருடன் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது.
ஹிஸ்புல்லா இயக்கம் இது தொடர்பாக இதுவரை எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.